Hi, hello, வணக்கம் and welcome to this is Movies Review தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஃபைண்டர் ப்ராஜெக்ட் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இவங்களோட டீம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தப்பே செய்யாமல் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறவங்களும் அந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு டீம் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இந்த டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கைதியான சார்லியோட பொண்ணு வந்து என்னோட அப்பா வந்து செய்யாத ஒரு கொலை குற்றத்துக்காக இப்போ உள்ளே இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் உள்ளே போய் 9 வருஷம் ஆயிடுச்சு. அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீம் கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்க, ஸோ அந்த டீமும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை எப்படியாச்சும் கையில் எடுத்து அவரை விடுதலை பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, சார்லி செய்யாத கொலைக்கு ஏன் உள்ளே போனாரு, இந்த டீம் அந்த கேஸை ஜெயிச்சு சார்லியை விடுதலை பண்ணாங்களா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபீல் குட் ட்ராமா மாதிரி, இந்த ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான ஃபிலிம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரி வைஸ் இது வரைக்கும் நம்ம என்ன தான் கடந்து வந்த ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஓரளவுக்கு தேத்தியாக கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்றப்ப அந்த ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இடிச்சுது. மேக்கிங் வைஸ் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்ததா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணது யார், அதை சஸ்பெக்டை ரிவீல் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையை ஹைட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அது ஒரு அவங்க சொந்தக்காரங்க மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னொரு கேரக்டரை கொண்டு வந்துட்டு அந்த ஒரு அவன் இறந்ததுக்கப்புறம் தோப்புலேயே புதைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏப்பா அதுக்கு ஏப்பா இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் அதை பண்ணணும், உங்களோட தோப்புலேயே புதைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பெக்டோட அந்த கொலைகாரனோட சொந்தக்காரங்கன்றப்ப சொந்தக்காரன் அவனை கேள்வி கேட்க மாட்டானா, பொண்டாட்டி புள்ள கேள்வி கேட்க மாட்டாங்களான்ற நிறைய கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்துச்சு. அதை மட்டும் மேக்கிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் இவங்க ப்ராப்பராகவே பண்ணியிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் 1.25 மணி நேரம் அப்படின்றப்ப பெருசாக எங்கேயுமே லேக் ஆகலை. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். மற்றபடி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். பேக்ரவுண்ட் இது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்றப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எலிவேட் பண்ணதே போகுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த ஃபைண்டர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. இது வரைக்கும் இந்த மாதிரி கதைக்களங்கள்லாம் தமிழ் சினிமா பார்த்தது இல்லைனாலும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ட்ராமா மாதிரி போயிட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப்னு ஆரம்பிக்கும் போதும் ஒரு நீட்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷனே கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் தாங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்றப்ப மேக்கிங் வைஸ் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த பட்ஜெட் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இருந்ததா இன்னுமே இம்ப்ரெசிவாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்றப்ப பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. இதை தவிர நிறைய புதுமுகங்கள் இருக்கிறனால கொடுத்தது எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். ஏன்னா சின்ன படங்கள் அப்படின்றப்ப நம்ம தான் ஆதரிக்கணும். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் சில அந்த டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடிய காட்சிகள் மட்டும் இருக்குது. இதை மட்டும் மண்ணில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைங்களோட நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன கராருங்க, உஷாராருங்க. எப்போவுமே மூவிஸ் ரிவ்யூ தமிழ் பார்த்துட்டே இருங்க.